இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டுடைய அற்புதமான தயவினால் இந்த நாட்கள் தொடங்கி 3 நாட்கள் கர்த்தருடைய கிருபையினால் நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கவும் தியானிக்கவும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாய் அவரிடத்தில் நெருங்கி வருவதற்கு தேவ ஆவியானவர் ஜனங்களை இதயங்களை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த 4வது தினத்தின் மாலை வேளையில் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முன்பு நான் குறிப்பிட்டதை போல ஆலயத்தில் 1 மணி நேரம் இந்த தபசு நாட்களை குறித்த மெடிடேஷன் தியானம் செய்து வருகிறோம். ஆனால் இந்த காணொளி மூலமாய் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் தான் ஒரு வசனம் தியானம் பண்ணுகிறோம். இந்த ஒரு வசனத்தை நீங்க தினமும் பார்த்து மற்றவங்களுக்கு அனுப்பி விடுங்க, உங்க சிநேகிதர்களுக்கு. அதை நீங்களும் பாருங்கள். ஆண்டவர் இயேசுவை குறித்த பாடுகள், அவர் சிலுவை பாடுகள், அவர் பட்ட பாடுகள், அவருடைய நிந்தை அவமானங்கள் நினைச்சு அழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வார்த்தைகளை நான் சொல்லுவதில்லை. எவ்வளோ தவறு செஞ்சிட்டோம், எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறோம், அவரவர்களுக்கு தான் தெரியும். இனி பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவர் இயேசுவை போல ஒரு முழுமையான பரிசுத்தம் என்கிற நிலையில் இல்லாவிட்டாலும் பரிசுத்தத்தை நோக்கி விட வேண்டியதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருக்குள் முன்னேறி வந்து அவருக்கு மகிமையை கொண்டு வர மற்றவர்களும் இந்த வார்த்தைகளை கேட்டு சாட்சியை பார்த்து கிறிஸ்தவர்களாய் மாறுவதல்ல, கிறிஸ்துவுக்காக வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்ற நிலையில்தான் இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். நேற்றைய தினத்தில் ஒரு வார்த்தையை உங்களுக்கு குறிப்பிட்டேன். மார்க் 15ஆம் அதிகாரத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். மார்க் 15:24. சிலுவையில் அவரை அடித்து கொண்டார்கள். அதற்கு முன்பு ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கும் போது பயங்கர வெயில் நேரம். 9 மணியிலிருந்தே தொடங்கியாச்சு. நம்ம கணக்குப்படி காலையில 9 மணியிலிருந்து அடிபட்டு வேதனை அடைந்து இரத்தம் கசிந்து பல நிலைகளே பல விதத்தில் உடல் களைப்புகளும் சோர்வுகளும் மூச்சு திணறல்களும் பலவித கஷ்டங்களும் அவர் அனுபவித்தவராய் அவர் சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்ப அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையை பார்த்த ஒருவன் என்ன செய்யறாங்க, ஒரு வெள்ளை போலம், கசப்பான வெள்ளை போலம், கசப்பு, வாயில ருசிக்க முடியாது. அதை கொண்டு வந்து அவர் வாயில வைக்கிறாங்க. அவர் குடிக்கல. எதுக்காக அதை செஞ்சாங்க? சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு எதனால் அதை செய்தாங்க? அவர் துடிக்கிற துடி, அவருக்கு ஏற்படுற வலி, அவருடைய உடலின் அசைவு பார்க்கும் போதே வேதனை, அந்த அளவுக்கு அவருடைய உடல் அமைப்புகள் தோற்றம் இருந்தபடியால் தாகம், அதை கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை கொடுப்பதற்கு நோக்கமே வலியை தாங்குவதற்காக. ஆனால் ஆண்டவர் அந்த வலியை தாங்கும்படி அதை ஏற்றுக்கொள்ளல. என்ன வலி வந்தாலும் பரவாயில்ல, இந்த முழு உலகத்துக்கு விடுதலைக்காக, இந்த முழு உலகத்தின் வாழ்கிற கோடிக்கணக்கான மக்களுக்காக அந்த வலியை அவர் சகித்தார். அதை ஏற்றுக்கொண்டார். வலியை ஏற்றுக்கொண்டார், திராட்சரசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு நடந்த சம்பவம். அடுத்து இன்னொரு வார்த்தை கூட நேற்று வசனத்தை குறிப்பிட்டார். ஆனா அதற்குள்ள இருக்கிற விஷயத்தை நான் சொல்லவில்லை. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம்
36ஆம் வசனம். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து 37 நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இது எந்த நேரம் தெரியுமா? சிலுவையில இன்னும் மரிக்கல, மரிப்பதற்கு முன்பு. வெயில் அதிகமாகிட்டு இருக்கு. 12 மணியிலிருந்து 3 மணி இப்ப வரப்போகிறது. உச்சி வெயில் வரப்போகிறது. இந்த வெயில் கொளுத்துகிற நேரத்துல ஏற்கனவே அவர் உடலில் ரத்தம், வெயில் வர 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 ஒரு பக்கம் உடம்பெல்லாம் அந்த ரத்த கசிவுகளும், இந்த ரத்தம் அப்படி ஒட்டிக்கிட்டு முகத்துல ஒட்டிக்குது, உடலெல்லாம் ஒட்டுது, சிலுவையில் அப்படியே ஒட்டி கொள்ளுகிறது. தலை முதல் கால் வரைக்கும் அவ்வளவு வலி வேதனை. அதை தேற்றுவதற்கு யாரும் இல்லை, அதை துடைப்பதற்கு யாரும் இல்லை, அந்த ரணத்தை ஆற்றுவதற்கு யாரும் இல்லை. இயேசுசாமியினுடைய அகோர மரணம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, அழ வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. இப்படிப்பட்ட வார்த்தைகளை பார்த்து கேட்டு புரிந்து இந்த வாழ்க்கைய அவருக்கு ஒப்பு கொடுத்து செய்த பாவம் போதும். நம்ம வாழ்க்கையில் காணப்பட்ட அக்கிரமங்கள் போதும். இனி அந்த நிலைக்கு போகாம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு படி எடுத்து வைத்து நாம் அவருக்கு, அவருடைய வலிக்கு நாம் திரும்பவும் காரணமாய் இல்லாம அவர் காயத்தை ஆற்றக்கூடிய ஒரு சபையாக, நபராக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். போர் வீரர்கள் இவங்க யாரு? ரோமர்கள், ரோம போர் வீரர்கள். ஏற்கனவே இவர் பாடுபடுவதற்கு காரணமா கூடவே இருந்து செயல்பட்டவங்க ரோமர்கள். இயேசு சிலுவையில் தொங்குகிறார். 2 கையில ஆணி, கீழே காலில் ஆணி அடிச்சு, அந்த ஆணி அப்படியே அடிச்சு அவர் கையை தொலைச்சிருக்கு, கையில் அப்படியே போய் பதிஞ்சிருக்கு. இந்த ஆணியில மேல அப்படியே தொங்குறார். ஏறக்குறைய 100 அடிக்கு மேல. அவருடைய எடை அளவு ஒரு 100 கிலோ வைத்துக்கொள்ள, 100 கிலோ வெயிட். எவ்வளவு அப்படியே கீழே தொங்கு, எப்படி இருக்கும் பாருங்க. அந்த ஆணில தான் தொங்கணும். அந்த முழு வெயிட், அந்த உடல் காரியங்களும் இந்த 2 கையில அடிக்கப்பட்ட ஆணி இருக்கு பாருங்க, அது எவ்வளவு பெரிய வலி வேதனை இருக்கும் என்பதை அந்த பாதையில யாரும் போகல, நாமெல்லாம் போகல, மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ள நாம போகவே இல்லை. ஆனா ஆண்டவர் அதை சகித்தார், விட்டுட்டு ஓடவே இல்லை, விட்டுட்டு ஓடல. ஆனா இதற்கு முன்பு ஒரு வார்த்தை அவர் சொல்லி இருக்கிறாரு. அந்த இவ்வளவு கொடுமைப்படுத்தின மக்களுக்காக அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். ஆண்டவரே, இவர்களை மன்னியும். போர்ச்சேவர்கள் இத சொல்லும் போது 2வது வார்த்தைக்கு முன்பு வந்து வாயில கொடுக்கிறாங்க. காடியை கொண்டு, காடினால கசப்பு, திராட்சை ரசம் தான், புளிச்சு போனது. அப்படியே நிலைமைய பார்த்து வாய்க்கு நேரம் அப்படியே நீட்டுறான். ஆனா அது கொடுத்த பிறகு, கொடுத்துட்டு என்ன சொல்றான்? நீ யூதரின் ராஜாவானால். கேலி பண்றான் பாருங்க. யாரை பார்த்து கேலி பண்றது? வந்து நீ ராஜன்னா உன்னை ரட்சித்துக்கொள். ஏன் அப்படி நீ பாடுபடுற? ஏன் உன் தலையில அப்படி முள்ள வச்சு அடிச்சிருக்காங்க? ஏன் உன் கையில காலில் ஆணியை வச்சு அடிச்சிருக்காங்க? ஏன் உன் உடம்பெல்லாம் கிழிச்சிருக்காங்க? ஏன் இப்படி ரத்தம் பட்டு ரத்தத்தை சிந்தி இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற? நீ இதற்கு ராஜாவா? அப்படின்னா உன்னை ரட்சித்துக்கொள், நீ அப்படியே அதை விட்டு வெளியில வந்துரு, சிலுவையை விட்டு இறங்கி வா என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணினார்கள். உள் ஜனங்களும் பரியாசம் பண்ணாங்க, வெளி ஜனங்களும் பரியாசம் பண்றாங்க. ராஜாதி ராஜா சிலுவையில தொங்குறாரு. ஆனா இந்த ரோம போர் வீரன், படைத்தலைவன்,
அவரை பரியாசம் பண்றாங்க. எனவே என் அன்பான தேவ ஜனமே, இதுல நான் 2 காரியம் தான் சொல்ல விரும்புறேன். நீ தேவனுடைய பிள்ளையானால் பாடுகளை சகிக்கணும், கொடுமைகளை ஏற்றுக்கொள்ளணும், அவமானத்தை தாங்கணும். என்ன வந்தாலும் சரி, ஆண்டவரை பார்த்து, அவருடைய நடைமுறையை பார்த்து, வேதத்துல அவரை விட்டு விலகாம அவருக்காக வாழணும். 2வது ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இவ்வளவு கொடூர பாடுகள், வலி, வேதனைக்குள்ளே போனதின் காரணம் நான் செய்த குற்றம். நாம் செய்த குற்றம். நான் என்ன குற்றம் செஞ்சேன், எனக்காக ஏன் ஒரு பண்ணாருன்னு நீங்க யோசிக்க முடியாது. எல்லாருமே பாவத்துக்குள்ளே ஆதாமின் மீறுதலால், ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் முழு உலகமும் பாவத்துக்குள்ளாக்கப்பட்டது. அதனால்தான் சாபம், அதனால்தான் இந்த காரியம். அப்ப முழு உலகமும் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காய் ஆண்டவர் இயேசு சிலுவையில் இந்த கொடூர பாடுகளை, வலியை ஏற்றுக்கொண்டார். நமக்கும் பங்குண்டு. எனவே நாம் பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தத்தை வாஞ்சிக்கணும், பாவத்தை விட்டு விலகணும். இந்த வார்த்தைகளை சிந்திங்க. இந்த யூடியூப்ல வர்ற இந்த வார்த்தைய நீங்க இருக்கிறவங்க போட்டு ஒரு வீட்டில் இருக்கிற 5 பேர் கேட்கிற அளவுக்கு பண்ணுங்க. ஒரு பயம் வரும், ஒரு நடுக்கம் வரும், ஒரு பாவத்தை குறித்த வெறுப்பு வரும். ஆண்டவருக்காக வாழணும். ஏன்னா இப்படி வாழ்ந்தாதான் ஆண்டவர் இயேசு வருவார், பரலோகத்துக்கு போக முடியும். உணர்வடைவோம், தெளிவு பெறுவோம், ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியை நோக்கி முன்னேறுவோம். தேவன் உங்களுக்கு அந்த நல்ல கிருபைகளை கட்டளையிடுவாராக. ஆமென்.